அன்பான மக்களே, நம்மளோட விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்குல நீ நான் காதல் சீரியல் பயங்கரமாக போயிட்டுருக்கு. நம்மளோட அபி ராகவ் வந்து சூப்பருங்க. ரொம்ப டாம் அண்ட் ஜெரியாக வந்து அவங்க வந்து ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த முரளியை வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிறது தானே எல்லாரோட மோட்டிவாக இருக்குது. முரளியை வந்து அதாவது ராகவ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பெட்ரூமில் வந்து உட்காந்து அழகாக சூப்பராக வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் அதாவது அபி வந்து க்யூட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக போயிட்டுருக்கு இல்லையா? இல்லாட்டி சண்டை இல்லை அவங்களுக்கு கல்யாணம் இவங்களுக்கு கல்யாணம் அந்த மாதிரி இருந்தது. 2 பேரும் எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி எபிசோடு வந்து நல்லா க்யூட்டாக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இடையில அந்த முரளி மட்டும்தான் வந்து கொஞ்சம் அது இதுன்னு பண்ணி விட்டார். மற்றபடி எதுவுமே செம்மையாக இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு கொண்டு போவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா அபி-ராகவ் ஏன்னா இப்போ தானே ஒன்று சேர்ந்துருக்காங்க. கொஞ்ச நாளாகவே பிரச்சனை டைவர்ஸு அது இதுன்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேருமே வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெளியில் அங்கிட்டு கூட்டிகிட்டு போனார்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அதுக்கான வாய்ப்பு அமைப்பார் விஜய், அதாவது ராகவ். அதை எப்படி இவங்க ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. அபி வந்து கொஞ்சம் முரட்டு பிடிவாதத்தோடு இருக்காங்க இல்லையா? அதனால் வந்து வெளியில் அங்கங்கே கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க. எனக்கு வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. அதை எப்படி வெளியில் கூட்டு போய் வெளியில் அதாவது எங்கேயாவது டூர் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. தெரியல, பார்ப்போம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செம்மையாக போகுதுங்க, அது மட்டும் நம்ம சொல்லணும். இவங்கெல்லாம் கூட இன்னைக்கு காட்டல. ஆனால் அபி, ராகவ் இவங்க 2 பேரை மட்டும்தான் இன்னைக்கு காட்டியிருந்தாங்க. அதுவுமே அவ்வளோ க்யூட்டாக செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அவங்க வந்து ஆஃபீஸ் கிளம்பிகிட்ருக்காங்க. அபியும் வா நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு ராகவ் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதையும் இந்த முரளி பார்த்துட்றாரு. பார்த்துட்டு பயங்கரமாக காண்டாகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். நைட்டில் வந்து வெளியில் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அபி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது இந்த முரளிக்கு வந்து பயங்கரமாக காண்டாயிரும். அதாவது நம்மளோட ராகவ் வந்து பார்த்துருப்பாரு அப்படிங்கிறதான். பார்த்துட்டு இவன் முன்னாடி நம்ம இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவரே ஒரு முடிவு பண்ணுறாரு. இப்போல்லாம் சூப்பராக பண்ணுறாருங்க நம்மளோட ராகவ். செம்மையாக கலக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ராகவ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்து அபி சூப்பராக பண்ணுறாங்கன்னா அபி எந்த குறையும் சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. ராகவ் இப்போ கொஞ்சம் அதாவது அபிக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாரு இல்லையா? அதை பற்றி சொல்கிறேன் நான். அந்தளவுக்கு செம்மையாக பண்ணுறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. என்ன மக்களே சொல்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா?